ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துக்கிறேன். தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் 5 காரியங்களை தியானிச்சோம். மண்ணுக்கும் மரத்திற்கும் இருந்த தொடர்பை விட்டு அந்த மரம் வெட்டி எடுக்கப்பட்டு, கிளைகள் கழிக்கப்பட்டு, பட்டைகள் உரிக்கப்பட்டு, உலர்த்தப்பட்டு பணிப்படுத்தப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் பணிப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நான் தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பேசவில்லை. இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ சமூகத்திற்குள்ளே. இப்போ வனாந்தரத்தில் மரமாய் நின்றது என்ன ஆகியாச்சு? தன்னுடைய அலங்காரங்களை இழந்து, சுபாவ கிளைகளை இழந்து, பட்டைகளை இழந்து அல்லது தோள்களை இழந்து, அது பலகைகளாய் மாற்றப்பட்டு, உலர்த்தப்பட்டு, பணிப்படுத்தப்பட்டு தேவ சமூகத்திற்குள்ளால வந்தாச்சு. இனி அப்படியே கொண்டு போய் நம்ம தேவ சமூகத்தில் விட்டுடலாமா? அப்ப தேவ சமூகத்திற்குள்ளே இது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப தேவ சமூகத்து பலகைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து, அவர்கள் தேவ சமூகத்திற்குள்ளாய் வருவதற்கு முன்பாய் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். முதலாவது, மண்ணுக்கும் மரத்திற்கும் இருக்கிற இத்தனை வருட உறவை விட்டு அது வெட்டி எடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் வேறு பிரித்தெடுப்பதை குறித்து சொன்னேன். இரண்டாவதாக, என்னுடையதான கொப்புகளை களைந்து போடுவதை குறித்து, புறம்பான அலங்காரங்களை, மரத்திற்கு அழகு எது? அதனுடைய கொப்புகள் அல்லது அந்த கிளைகள். அந்த அலங்காரங்களை எல்லாம் களைந்து தன்னை வெறுமையாக்கி ஜென்ம சுபாவமாகிய சுபாவ கிளைகளை இழந்து உள்ளே வருகிறது. இப்படியே வந்துவிடலாம் என்றால் இல்லை. மரம் இனி என்ன மரம் என்று தன்னை அடையாளப்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய பட்டைகளையும் தோள்களையும் என்ன பண்ணணும்? இழக்க வேண்டும் என்று சொன்னேன். இது நமக்குள்ளாய் இருக்கிற பெருமைகளையும் மனமேட்டிமைகளையும் என்ன பண்ணணும்? விட்டு மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்ம மாறுகிற ஒரு அனுபவம் என்று சொன்னேன். நான்காவதாக, உலர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். இது எதை குறிக்கிறது? வெறுத்து தள்ளப்படுகிறதை குறிக்கிறது. இந்த உலகத்தாலும் உலகத்தாராலும் தேவனுடைய பிள்ளைகள் வெறுத்து தள்ளப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்தபோது அவரையும் என்ன பண்ணினாங்க? வெறுத்து தள்ளினார்கள். ஆண்டவரே சொல்லி வைத்திருக்கிறார், நீங்கள் உலகத்தார் அல்லாதபடியினாலே உலகம் உங்களை பகைக்கும்னு சொல்லி இருக்கிறார். கடைசியாக கடந்த வாரத்திலே பணிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதுதான் உலர்த்தப்பட்டாயிற்றே, வெறுத்து தள்ளப்பட்டாயிற்றே, இனி எதுக்கு பணிப்படுத்தப்படணும் அப்படின்னா அந்த பலகைகள் ஆகிட்டது. இனி அதில் இருக்கிற கரடு முரடுகள் எல்லாம் இல்லாதபடிக்கு பணிப்படுத்தப்பட வேண்டும். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னேன்? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற தேவனால் அனுமதிக்கப்படுகிற உபத்திரவங்களை குறிக்கிறது என்று சொன்னேன். 5 காரியங்களை தியானித்து முடிச்சோம். இப்ப பலகைகள் முதலாவது எங்கே வர ஆயத்தமாகிவிட்டது? தேவ சமூகத்திற்குள்ளே, வாசஸ்தலத்தின் உள்ளே வருவதற்கு என்ன பண்ணியாயிடுச்சு? தகுதிப்படுகிறது, பணிப்படுத்தப்பட்டதோட. அப்படியே கொண்டு போய் அவர்கள் விரும்புகிறபடி இந்த பலகையை தேவனுடைய சமூகமாகிய வாசஸ்தலத்திலே நிறுத்த முடியுமான்னு அப்படியும் முடியாது. சில பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வாசஸ்தலத்தில் வருகிறதான பலகைகள் முதலாவது எந்த தகுதி உடையதா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மறுபடி வாசிங்க. வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. முதல் பகுதியிலே சீத்தி மரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகையினால் அந்த மரத்துக்குள்ளால நான் போகல. ஆனால் உள்ளே வந்து அதுக்கு விருப்பத்துக்கெல்லாம் அந்த பலகை நிற்க முடியாது. அந்த பலகை எப்படி நிறுத்தப்பட வேண்டுமா, எப்படி நிற்க வேண்டுமா? தேவனுடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரத்தில், தேவன் வாசம் பண்ணுகிறதான ஆசரிப்பு கூடாரத்தில் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாய் மாற வேண்டும்.
அவைகளில் கொஞ்சம் கூட வளைவு சுழிவெல்லாம் இருக்கக்கூடாது. அவைகள் ஒருபோதும் எதற்காகவும் வளைந்து கொடுக்கிற பலகைகளாய் மாறிவிடக்கூடாது. ஒழுங்கானவைகளாக நிமிர்ந்து நிற்கிறவைகளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்குதல். குனிந்து நடந்த நம்மையாக்கும் தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். லேவியராகமத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினவராகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப நமக்குள்ளால இருக்கிற வளைவு சுழிவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தான் அங்கே என்ன பண்ணினார்? கடைசியா பணிப்படுத்தினார். அதோடு கூட அதுல இருக்கிற வளைவு சுழிவுகள், கரடு முரடுகள் எல்லாம் அங்கே மாறி இருக்க வேண்டும். எப்படி எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் தேவனுக்கு என்று கட்டுகிறதான வேளையில பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கல்லால் ஆலயம் கட்டப்பட்டபடியினாலே சுத்திகள் வாச்சிகளுடைய சப்தம் அங்கே கேட்கப்படாமல் இருந்ததோ, வீண் சப்தங்கள் அந்த கற்களை உடைக்கிறதுனாலே எழுப்பப்படாமல் இருந்ததோ தேவாலயத்திலே, அதே போல தேவ சமூகத்திலே பலகைகளாய் நிறுத்தும்படி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த விதத்திலும் ஒருபோதும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்கிறவர்களாய் அல்ல, தேவ சமூகத்திலே நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்களாகவே மாற வேண்டும். கற்றும் அறிந்தும் இருக்கிறதான உபதேசத்துக்கு எதிரடையாய் வாழுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் மனுஷ பிரியர்களாய் மாறுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் கற்றும் அறிந்தும் இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு அந்த சத்தியத்திலே நிலைத்து வாழுகிறவர்களாக, அதை கை கொண்டு வாழுகிறவர்களாக, ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் தியாகம் பண்ணுகிறவர்களாய் அல்ல, தேவனுக்காக தேவ வைராக்கியமுடையவர்களாய் தேவ பிரமாணத்தை கை கொண்டு நடப்பதனாலே என்ன இழப்புகள் வந்தாலும் சரி அவைகளை நஷ்டம் என்று எண்ணி வசனத்தின்படி வாழுகிற நிமிர்ந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் நிமிர்ந்து நிற்கிற அனுபவம். 36ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப பலகைகள் எல்லாம் செய்து முடித்தாகி விட்டது. 36ஆம் அதிகாரம் 20வது வசனம், வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான். ஆமென். நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவைகளிலே வளைவு சுழிவு இல்லை, அவைகளிலே கரடு முரடுகள் இல்லாமல் நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாய் மாறிவிட்டது. சரி, இந்த நிமிர்ந்து நிற்குதல் என்றால் என்ன? இந்த நிமிர்ந்து நிற்குதலுக்குள்ளாய் இருக்கிற சத்தியம் என்ன? அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும், இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாலமோன், இப்பொழுது தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். சாலமோனை அந்தவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாய் மாற்றின கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இப்பொழுது உயிரோடு கூட இல்லை. தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனிடத்தில் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதான வேளையில் கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். அந்த 5வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லுகிறார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவனுக்கு தந்தேன். இந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கிறதல் என்றால் என்ன? தாவீது தேவ சமூகத்தில் எப்படி நிமிர்ந்து நின்றானா? 3 காரியங்கள் இந்த வசனத்தில் வருகிறது. நன்றாக கவனிங்க. 1 உண்மை, இன்னொன்று நீதி, இன்னொன்று மன நேர்மை.
இப்ப ஏசாயா 38 அதிகாரம் 3வது வசனத்துக்கு போயிட்டீங்கன்னா, அங்கே நிமிர்ந்து நிற்குதல் என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய கற்பனைகளை கை கொண்டு நடந்த, தனக்கு முன்னும் தனக்கு பின் வரப்போகிறதான யூதாவின் ராஜாக்களிலே தேவன் மேல், அவருடைய நாமத்தின் மேல், கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தின் மேல் அவனை போல நம்பிக்கை யாரும் வைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படி கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன். அதை நிமிர்ந்து நிற்கிறதல் என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு அடையாளம் காட்டுகிறார். வாசிக்கலாம். 38 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக நான் மன உண்மையும் உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தே என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அப்ப இங்க எசேக்கியா ஒரு நிமிர்ந்து நிற்கிறதல் என்றால் என்னன்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? உத்தமம். இப்ப இதை நீங்க வரிசைப்படுத்தினீங்கன்னா, உண்மை, உத்தமம், நேர்மை, நீதி. ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அநேக வேளையிலே தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே அவைகள் இல்லாதபடியினால இன்னைக்கு உண்மையை குறித்து பேசுகிற அநேக பேருக்குள்ளாய் உண்மை இல்லை. உத்தமத்தை குறித்து பேசுகிற அநேக பேருக்குள்ளாய் உத்தமம் இல்லை. மன நேர்மையை குறித்து பேசுகிற அநேக பேருக்குள்ளாய் நேர்மை இல்லை. நீதி நியாயங்களை குறித்து பேசுகிற அநேக பேருக்குள்ளாய் நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. எல்லாம் வார்த்தைகளோடு கூட முடிந்து விடுகிறது அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அதுல ஒருவேளை நீங்களாய் கூட இருக்கலாம். வாய்ஜாலகனாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் கேட்கிறது, வாய்ஜாலகன் நீதிமானாய் இருப்பது எப்படி என்று சொல்லி யோபுவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். வார்த்தையில் இருக்கிற உண்மை வாழ்க்கையில் இல்லை. வார்த்தையில் இருக்கிற உத்தமம் வாழ்க்கையில் இல்லை. வார்த்தையில் இருக்கிற நேர்மை வாழ்க்கையில் இல்லை. வார்த்தையில் இருக்கிற நீதியும் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கிறதை போல நம்மை அடையாளம் காட்டிக் கொள்கிறோம். நம்மை போல உண்மை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இல்லாததை போல அடையாளம் காட்டிக் கொள்கிறோம். நம்மை போல உத்தமமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அடையாளம் காட்டிக் கொள்கிறோம். நம்மை போல நேர்மையானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி அடையாளம் காட்டிக் கொள்கிறோம் வெறும் வார்த்தையினாலே. நம்மை போல நீதி உள்ளவர்களும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி அடையாளம் காட்டிக் கொள்கிறோம் வெறும் வார்த்தையினாலே. ஆனால் என்றைக்காகலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கடிந்து கொண்டது உண்டா? நீ இவ்வளவு உண்மையற்றவனாய் உண்மையற்றவளாய் இருந்து உண்மை என்று சொல்லி வார்த்தைகளினாலே பேசிக் கொண்டிருக்கிறாயே, இவ்வளவு உத்தமம் இல்லாதவனாய் உள்ளாதவளாய் இருந்தும் உத்தமத்தை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, நேர்மையற்றவனாய் நேர்மையற்றவளாய் இருந்தும் நேர்மையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீதி இல்லாதவனாய் நீதி இல்லாதவளாய் இருந்தும் நீதியை குறித்து நியாயத்தை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ எப்படி தேவ சமூகத்து பலகையாய் நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் உண்மை உத்தமம் நேர்மை நீதி என்கிற நிமிர்ந்து நிற்குதல் உன்னிடத்தில் இல்லாமல் எப்படி தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிறதான பலகையாய் நீ மாற முடியும் என்று சொல்லி உங்களிடத்தில் உங்களுடைய மனசாட்சி கேட்டிருக்குமே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறவர்களாயிருந்தால் உங்களுடைய வார்த்தையில் அல்ல உண்மை வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், உங்களுடைய வார்த்தையில் அல்ல உத்தமம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், உங்களுடைய வார்த்தையில் அல்ல நேர்மை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், உங்களுடைய வார்த்தையில் அல்ல நீதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழுவார், இல்லையானால் துக்கப்படுவார். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உங்களை குறித்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. மாறாக நீங்கள் யார், நீங்கள் உண்மை உள்ளவர்களா, உத்தமம் உடையவர்களா, நேர்மை உடையவர்களா, நீதி உடையவர்களா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன் பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறார்.
தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், அவனுக்குள்ளால என்னெல்லாம் இருந்துச்சு? உண்மையும் நேர்மையும் நீதியும் இருந்தது. அந்த தாவீதை குறித்து சொல்லுவார், தாவீது அந்த ஒரு காரியம் தவிர வேறு எல்லாவற்றிலும் என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து நல்லா வாழ்ந்தான். எசேக்கியாவை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இதற்கு முன் வந்ததான யூதாவின் ராஜாக்களை பார்க்கலும் இனி வரப்போகிற யூதாவின் ராஜாக்களை பார்க்கலும் எசேக்கியா என் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கைக்கு ஈடாக யாரும் நம்பிக்கை வைக்கவும் இல்லை, வைக்கவும் முடியாது. அந்த ஒரு உத்தமம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனாலதான் தேவனை பார்த்து தைரியமா கேட்கிறேன். நம்ம எல்லாம் எதுவும் இல்லாமலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை உள்ளவள் அல்லவா, ஆண்டவரே நான் உத்தமம் உள்ளவள் அல்லவா, நான் நேர்மை உள்ளவள் அல்லவா, நான் நீதி உள்ளவள் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். இல்லாத அனுபவத்தை இருக்கிறது போல தேவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எசேக்கியா அப்படி அல்ல. தனக்குள்ளிருந்த அனுபவத்தை தேவன் அவனுக்கு மரணத்திற்கு முன்குறித்து விட்டார். நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றாரு தீர்க்கதரிசியை அனுப்பி. அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவருக்கு முன்னால் அழுது. அவன் உடனே என்ன பண்ணியிருக்கலாம்? அவனுடைய அரண்மனையில குறைஞ்சது 100கணக்கான வைத்தியர்கள் இருப்பார்கள், நாடெங்கும் வைத்தியர்கள் இருப்பார்கள். அவர்களில் பெஸ்ட் வைத்தியரை கூட்டிட்டு வாப்பா, இந்த தீர்க்கதரிசி நீ செத்துருவேன்னு சொல்லிட்டான், அது சாவல்ல நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருப்போம். ஆனா எசேக்கியா அப்படி இல்லை. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் தான் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணுங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளால வந்துச்சு. ஆண்டவருக்கு நேராய் திரும்புகிறான், அழுறான். உமக்கு முன்பாக நான் மன உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உண்மையும் உத்தமும் அவன்கிட்ட இருந்துச்சுங்கிறத அவன் ப்ரூவ் பண்றான். ஆகையினாலே தேவன் அவனுடைய மரண சாசனத்தை உடைத்து போட்டு எழுதப்பட்ட தீர்ப்பை மாற்றி எழுதி 15 ஆண்டுகளை அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். அந்த அன்னைக்கு மரிச்சிருப்பான்னா யூதாவினுடைய சிங்காசனத்தில் இருந்து ஆள்வதற்கு எசேக்கியாவின் சன்னதியில் ஒருவனும் இல்லாமற் போயிருப்பான். அதற்கு பிறவைக்கு கிடைச்ச நாட்கள்ல தான் கர்த்தர் மனாசே என்கிறவனை கொடுக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க எல்லாம் ஜெபிப்பீங்க, எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே ஆண்டவரே, எனக்கும் கூட்டி தாரும், எனக்கு அம்மாவுக்கு கூட்டி தாரும், என்னுடைய அப்பாவுக்கு கூட்டி தாரும், நீங்க நேசிக்கிற யாரோ ஒருவருக்கு கூட்டி தாரும்னு ஜெபிப்பீங்க. ஆனா நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தாவீது கணையாத ஒரு விளக்கை நான் ஏற்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். நமக்கும் தெரியும், ஆண்டவரே தாவீதுக்கு வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருந்ததை போல என்னுடைய வீட்டை நிலைத்திருக்க பண்ணி அணையாத ஒரு விளக்கை கட்டளைன்னு கேட்பீங்க. ஆனா தாவீதுக்குள்ளால இருந்ததான அந்த நிமிர்ந்து நிற்குதல் நமக்குள்ளால இருந்துச்சா? எதுவும் நம்ம கை கொள்ள மாட்டோம், எதற்கும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள மாட்டோம். வார்த்தையினாலே வாழ கற்றுக்கொண்டோம். நம்மில் அநேகம் பேர் ஆண்டவருடைய வார்த்தையில் மயங்குகிறவர் அல்ல, கிரியைகளை பார்க்கிறார். சாமுவேலை பார்த்து சொன்னது போல மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறேன். இந்த பகல் காலத்தில் நம்மை சோதித்தறிவோம். தேவ சமூகமாகிய வாசஸ்தலத்தில் நான் நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் தகுதி பெற்றிருக்கிறேனா? முதலாவது நான் நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் மாறணும்னா என்னுடைய வாழ்க்கையில் உண்மை வேண்டும் என்று சொன்னேன். உண்மை வேண்டும், வார்த்தையில் அல்ல. வார்த்தையோடு கூட உங்களுடைய உண்மை இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் உண்மை வேணும். உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான். உள்ளத்தில் உண்மையாய் இருக்கணும். உள்ளம் உண்மையா இருந்தாதான் அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு இருப்பார். உங்க வார்த்தை மட்டும் உண்மை உள்ளதாயிருந்து உங்களுடைய உள்ளம் உண்மைக்கு புறம்பானதாய் இருக்குமே ஆனால் அவரும் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, எக்ஸாக்ட்லி நீ எப்படி இருப்பியோ அப்படிதான் நான் இருப்பேன். உண்மைதானே? தயவுள்ளவனுக்கு நான் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நான் உத்தமன், புனிதனுக்கு
நான் புனிதன். இருதயம் மாறுபடுகிறவனுக்கு நானும் மாறுபடுகிறவர் என்று சொல்லி வேதத்தில் சிலர் ஒரு இடத்துல எழுதுனா நம்ப மாட்டாங்க. 2 இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். சங்கீதத்திலையும் சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 சாமுவேலையும் எழுதி வைத்திருக்கிறார். 2 சாட்சிகளினாலே காரியம் என்ன பண்ணி ஆகணும்? நிலைவரப்பட்டாக வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப இந்த காரியம் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறபடினால நான் மாறும்போது கர்த்தரும் மாறுவார் என்கிற உண்மை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப உண்மை வேண்டும், உள்ளத்துல உண்மை. அந்த உள்ளத்துல உண்மையாயிருந்து அது வார்த்தையாய் வெளிப்படுமே ஆனால் கர்த்தர் மகிழுவார். உங்க சிந்தை அதுதான் உள்ளம், அப்படிதானே? அதுக்குள்ளால உண்மை இருக்கணும். ஒருவேளை மனிதன் உங்களுடைய உண்மையை அடையாளம் காணாதவளாய் இருக்கலாம். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் உங்களுடைய உண்மையை அங்கே தேடுகிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து போயிடக்கூடாது. நானும் எப்ப உண்மையில் பிசகுகிறோமோ அப்பொழுதே நிமிர்ந்து நிற்கிற தகுதியை என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். நீங்கள் எங்கோ யாருக்காகவோ வளைந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த வளைந்து கொடுப்பதற்கு பயம் பின்னணியிலே இருக்கலாம். மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு பின்னணியத்தில் இருந்து இயக்கலாம். அல்லது இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு அனுபவம் உங்களுடையதான பின்னிருந்து உங்களை இயக்கலாம். அது எதுவாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வளைந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்க வளைந்து போயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு ப்ராசஸை தாண்டி வந்திருக்கிறீங்க. எங்கே எப்பொழுது நீங்கள் கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்திற்கு விரோதமாய் வளைந்து கொடுக்கிறீர்களோ அங்கே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். தேவன் மறுபடி உங்களை மறுசீராய்வு செய்து மறுபடியும் உங்களை கொண்டு வந்து தேவ வாசஸ்தலத்தில் நிறுத்த மாட்டார். உனக்கு தருணம் கொடுத்து பார்ப்பார். வார்த்தைகளினால் உன்னை கடிந்து கொண்டு பார்ப்பார். நீ செவி சாய்க்காமல் இருக்கும்போது சிட்சித்து பார்ப்பார். சிற்றைகளை அற்பமாய் எண்ணுகிறதான வேளையிலே கோபத்தை வெளிப்படுத்தி பார்ப்பார். கோபத்தை வெளிப்படுத்தியும் நீ திருந்தாத போது கோபத்தை வெளிப்படுத்துவார். நீ எதற்குமே உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காம அந்த கிருபைக்கு நேராய் திரும்பாம நீ வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் பொறுத்து கொண்டிருக்கிறவராய் அல்ல. சவுலை தூக்கி எறிந்த ஆண்டவருக்கு, புதிய ஏற்பாட்டில் யூதாசை தூக்கி எறிந்த ஆண்டவருக்கு நம்மை தூக்கி எறிவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 23 ஆகிய வசனங்களிலே தாலந்துகளை குறித்ததான ஓமையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ என்னிடத்திலே பெற்றுக்கொண்ட கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். உன்னுடைய உண்மை எங்கே இருந்தது? உள்ளத்தில் இருந்ததை நான் கண்டேன். நீ பெற்றுக்கொண்ட கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியினால அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பார். இதே வசனத்தை தான் 23 வாசிக்கலாம். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொன்னான். உண்மையாய் இல்லாதவனுக்கு வந்ததான காரியங்களையும் 26வது வசனம் 27வது வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவன் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். அப்ப தேவன் விரும்புகிற உண்மை என்கிற நிமிர்ந்து நிற்குதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், தேவன் விரும்புகிற உண்மை என்கிற நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாய் நீங்கள் மாறி இருப்பீர்களே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்திலே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சந்தோஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும் தகுதியை நீங்கள் பெறுகிறீர்கள். தேவ சமூகத்தில் நின்று சந்தோஷம் அடைகிற, ஐயோ ஒரு தகுதியும் இல்லாம வனாந்தரத்தில் யாராலும் மதிக்கப்படாம புறக்கணிக்கப்பட்ட ஒரு சீத்திய மரமா இருந்த என்ன எவ்வளவு மேன்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதான அந்த உணர்வு நமக்கு உருவாகும். கரங்களை கொட்டி அல்லேலூயா, ஆமென்.
அந்த நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ளால இருந்துச்சுன்னாலே ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். உங்களுக்குள்ளாய் ஒரு எண்ணம் இருக்கு, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரணமானவள் அல்ல. கர்த்தர் என் ஆழமான குழியிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் தூக்கி எடுத்தார். ஒரு தகுதியும் இல்லாத என்னை தகுதிப்படுத்தி தம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற தெளிவும் அறிவும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வளர்ந்து பெறுகிறதான வேளையில நீங்க எங்கே கடந்தீங்க, கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு வந்து எப்படி வைத்திருக்கிறார் என்கிறதான நன்றி நிறைந்த இருதயம் உங்களுக்குள்ளால இருக்கும்போது எல்லா வேளைகளிலும் வளைந்து கொடுக்கிறவர்களை அல்ல, நிமிர்ந்து நிற்கிற உள்ளத்தின் உண்மை என்கிற அந்த உண்மை உங்களுக்குள்ளாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது சாதாரணமாய் அல்ல, ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறதான வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீ எனக்காகப்பட்ட பாடுகளை விட்டு, எனக்காக அடைந்த உபத்திரவங்களை விட்டு, அநேக பேராலே நீ எனக்காக என்னுடைய நாமத்து நிமித்தம் அநேக பேராலே நீ வெறுக்கப்பட்டாயே, புறக்கணிக்கப்பட்டாயே, அதற்கேற்ற பலனை என்னுடையதான சமூகத்தில் வச்சிருக்கிறேன். உன்னுடைய எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உன்னுடைய உண்மைக்கு பலனாக நிமிர்ந்து நின்ற பாரு. எல்லா இடத்துலையும் மரணமே ஆனாலும் நிமிர்ந்து நின்றாய் பாரு, அதற்கு பலனாக என்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். நம்ம ஏன் வார்த்தையை மாற்றி பேசுறோம், ஏன் தீர்மானங்களை உடைக்கிறோம்? ஏதோ ஒன்றை பிரியப்படுத்துவதற்காக, ஏதோ ஒன்றை குறித்த பயம், வளைந்து கொடுத்து விடுகிறோம், வளைந்து கொடுத்து விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன வாழ்க்கை விரும்புகிறீர்களோ அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யாரால் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் வளைந்து கொடுத்து விடுகிறீர்கள். வசனத்திற்கு புறம்பான, கற்பனைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு உங்களை விட்டு கொடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள், இந்த காரியத்தை நான் செய்யலைன்னா இவர்கள் என்னை குற்றவாளியாய் தீர்த்து விடுவார்கள். பரவாயில்லை, இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன, கர்த்தர் மன்னிப்பார் என்கிற துணிகரம்தான் நம்மில் அநேக பேரை இன்றைக்கு இயக்கி கொண்டு உண்மைக்கு புறம்பானவர்களாய் வாழ வைக்கிறது. ஆனால் நம்மை போல உண்மை உள்ளவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், உண்மை என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில், உள்ளத்தில் இருக்க வேண்டுமாம். ஏன்? உண்மை உள்ளவன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. உண்மை உள்ளவன் தான் கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன், கர்த்தர் வைத்திருக்கிற நிலைமையிலே உண்மையாயிருக்கிறவன், இருக்கிறவள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். குறைவில்லாத ஆசீர்வாதம். நான் இப்படியாக சொல்லுகிறேன், அவர்களுடைய ஆவிக்குரிய, பூமிக்குரிய சரீர பகுதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, கடைசியில் இந்த உண்மை என்னை எங்கே கொண்டு போய் விடுகிறது? அதுதான் ஒரு மேன்மை. அந்த உண்மை எங்கே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறது? நான் வளைந்து கொடுக்காத வாழ்க்கை. ஒரு சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணல? அல்லேலூயா. வளைந்து கொடுக்கவில்லை. அக்கினியை பார்த்து, அக்கினி சூளையை பார்த்து பயந்து, 7 மடங்கு சூடாக்கப்பட்டதான அக்கினி சூளையை பார்த்து பயந்து வளைந்து கொடுக்கவில்லை, நிமிர்ந்து நின்றார்கள். அக்கினி சூளை அவர்களுக்கு பரிசாய் கிடைத்தது. ஆனால் அந்த அக்கினி சூளையிலே அவரும் அவர்களோடு கூட உலாவினார். அல்லேலூயா. தானியேல் வளைந்து கொடுக்கவில்லை, நிமிர்ந்து நின்றான். அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? சிங்கத்தின் கவி. வளைந்து கொடுக்கவில்லை. ஆமென். சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். நான் இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. எந்தெந்த இடத்துல தேவனுக்கென்று நீ வைராக்கியமாய் நிற்கிறாயோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் உன் பட்சத்திலே வைராக்கியமாய் நின்று உன்னை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எந்த இடத்துல எல்லாம் உண்மையாய் வைராக்கியமுடையவளாய் கர்த்தருக்கு வந்து வாழுகிறாயோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப தூக்கிட்டு போனவன் சிங்கத்தினால் பட்சிக்கப்பட்டு விட்டான், கெபிக்குள்ளால போடப்பட்டவன் உயிரோடு கூட வாரான் கரங்களை கொட்டி. அல்லேலூயா. சூளையில தூக்கி போட போனவன் அழிந்து போனான், சூளைக்குள்ளால தள்ளப்படாமலே அழிந்து போனான். அதுதான் ஆச்சரியம். சூளைக்குள்ளால தள்ளப்படாமலே அழிந்து போனான் தூக்கிட்டு போனவன். ஆனா சூளைக்குள்ளாய் தள்ளப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் நிமிர்ந்து நின்றபடியினால, உண்மையை காத்து கொண்டபடியினால, தேவனை குறித்த பயம், தேவனுக்கான காரியங்களில் வைராக்கியங்கள் அவர்களுடைய உள்ளத்துல உண்மை இருந்தபடியினால ஒரு சேதமும் இல்லாமல் தேவன் அக்னியில் இருந்தவர்களை தப்புவித்தார் கரங்களை கொட்டி. அங்க நின்னவையெல்லாம் சொல்லி இருக்கலாம், இன்னைக்கோட சனியம் ஒளிஞ்சிச்சு, வென ஒளிஞ்சிச்சு. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் அவர்கள் சனியனும் வெனையுமா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாயிருந்தபடியினாலே, விலையேறப்பெற்ற பலகைகளாயிருந்தபடியினாலே அவர்களுக்கு முன்பாக தேவன் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. நீ நிமிர்ந்து நின்று பாரு, வெட்கப்படுத்த மாட்டாரு. கடைசியில் ஒன்று எங்க கொண்டு போய் விடுறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். யாரு? அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ஆட்களும். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரின் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அந்தி கிறிஸ்துவை அவனுடைய சேனைகளையும் அவர் ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அல்லேலூயா, அவர் வாசம் பண்ணுகிற தேவ சமூகத்திலே, தேவ வாசஸ்தலத்திலே அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் ஆமென் கிறிஸ்துவுடனே கூட இருப்பார்கள். உண்மை இல்லாதவர்கள் சாத்தானோடு கூட நித்திய நரகத்தில் இருப்பார்கள். உண்மை உள்ளவர்கள் அவருடைய சந்தோஷத்தில் அவரோடு கூட இருப்பார்கள். நீ எங்கிருக்க விரும்புகிறாய்? நான் அங்கிருப்பே நே, நான் அங்கிருப்பே நே, நான் அங்கிருப்பே நே, நீ சொல் மனமே, நீ எங்கிருப்பா, நீ எங்கிருப்பா, நீ எங்கிருப்பா, நீ சொல் மனமே. உங்க மனசுதான் சொல்லணும். நோ ரெக்கமெண்டேஷன். அப்பா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, அம்மா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, கணவனுக்கு மனைவி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, மனைவிக்கு கணவன் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நோ ரெக்கமெண்டேஷன். பரிந்துரைக்கு அந்த வேலையே கிடையாது. உன்னுடைய கிரியை என்கிற உண்மை நிமிர்ந்து நிற்கிறதில் தான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே உன்னை இருக்க செய்யும். அல்லேலூயா. செகண்ட் ஒன், நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் உத்தமமானவை. தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் உண்மை உள்ளவைகள் மட்டுமல்ல, உண்மையோடு கூட நெருங்கி இருக்கிற உத்தமம் நிறைந்தவை. கரங்களை கொட்டி. உத்தமம், உண்மையும் உத்தமமும் உங்களை தற்காக்கணும். உண்மை இருந்துச்சுன்னா உத்தமம் கண்டிப்பா இருக்கும். ஆவி இருந்துச்சுன்னா ஆத்மா இருக்கும். ஆத்மாவும் ஆவி இருந்துச்சுன்னா சரீரம் என்கிற ஒன்று இருக்கும். அல்லேலூயா. என்னைக்கு இது மூணும் வேறுபடுகிறதோ அன்னைக்கு சரீரம் மண்ணுக்கு போயிரும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போயிரும், ஆத்மா நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கும். கரங்களை கொட்டு. அப்ப உண்மை இருக்கு, உத்தமம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது இருந்தன்னா இது இருந்தாகணும். நகமும் சதையும் போலையாக்கும். இது நகத்தையும் சதையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியுமா? முடியாது. உன்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் தனித்து பார்க்க முடியாது. நீ யோசிச்சு பாரு. உன்னுடைய வார்த்தையினாலே நீ உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவள் என்று ப்ரூவ் பண்ணி இருக்கலாம். உன்னுடைய வார்த்தையினாலே நான் உத்தமம் என்று சொல்லி நீ நிரூபித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் சரி என்று சொல்லி ஒத்துக்கொள்ளலாம். உண்மை இருக்கிற இடத்துல உத்தமம் இருக்கணும்.
அந்த உத்தமம் உன்னை தற்காக்க ஆரம்பிக்கும். அந்த உத்தமம் என்ன பண்ணுச்சு? எசேக்கியாவை தற்காத்தது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவனுடைய வம்சம் சிங்காசனத்தில் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அவன் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு 15 வருஷத்தை கூட்டி தாரோன்னு கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஆயுசு நாட்களிலே நான் 15 வருடத்தை கூட்டி தந்தேன். உத்தமம் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை கொண்டு வரும். உங்களுடைய இருதயத்தை சமாதானமாய் பாதுகாத்துக் கொள்ள எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். நிமிர்ந்து நிற்கிற பலகையே, நிமிர்ந்து நிற்கும்படி தேவ சமூகத்திற்குள்ளே நிமிர்ந்து நிற்கும்படி ஆயத்தமாக்கப்பட்ட பலகையே, தேவ வாசஸ்தலத்திலே நிற்கத்தக்கதாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பலகையே, உன்னுடைய வாழ்க்கையில உத்தமம் என்கிற ஒன்று இருக்குமே ஆனால் அந்த உத்தமம் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் நடத்தும். கரங்களை கொட்டி. உத்தமத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. உன்னை நடத்தும். நடக்கிறதுன்னா நீ சப்பானி ஆயிட்டேன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கை முன்னேறி செல்ல முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உன்னையும் குடும்பத்தையும் கூட இருந்து நடத்துவார். யாரும் உன்னை விசாரிப்பதற்கு இல்லாமல் போகலாம். தேவன் உன்னோடு கூட நின்று உன்னை விசாரிப்பார். வேதம் சொல்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி எரேமியா 30:17 சொன்னார். உண்மையும் உத்தமம் இருந்துச்சுன்னா நம்முடைய தவறுகளை மறைக்கிறவர்களா அல்ல. தவறே ஆனாலும் சரி, தெரியாம செய்துட்டேன், நடந்துச்சு, மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையாய் நீ உணர்ந்து மன்னிப்பை கேட்கும்போது மன்னிக்கணுங்கிற இருதயம் நீ யாருக்கிட்ட கேட்குறியோ, ஆண்டவர்கிட்டானாலும் சரி மனுஷங்கிட்டானாலும் சரி வந்துடும். கடமைக்காக நீ போய் மன்னிப்பு கேட்டாச்சன்னா தெரியும் இது மாய்மாலம். இன்னைக்கில்லை என்னைக்குமே மன்னிச்சிடாதேன்னு. மனஸ்தாபத்தோடு கூட மன்னிப்பு கேட்டாதானே அது மன்னிப்பு. மன்னிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட போய் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குறைகளும் இருந்தால் மன்னிச்சுக்கிட்டு சிலவங்க இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே நான் தவறு செய்யவில்லை, செய்திருந்தால் மன்னியும். ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ செய்துக்கிட்டு வா, நான் மன்னிக்கிறேன். நீ தான் செய்யலையே ஐயா, நீ தவறு செய்யல, அம்மா நீ தவறு செய்யல. ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னியும்னு கேட்டா தெரிந்துதான் செய்கிறோம், அறிஞ்சுதான் செய்கிறோம். உத்தமம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நடத்தும். உத்தமத்துக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமி ஆகிய கானானை சோதித்தறியும்படி 12 பேர் அனுப்பப்படுறாங்க. அதுல 10 பேருடைய இருதயத்தில் என்ன இல்லை? உண்மையும் உத்தமமும் இல்லை, கள்ளங்கபடு நிறைந்திருக்கிறது. 2 பேருடைய இருதயத்தில், யோசுவா காலேப் என்கிற 2 பேருடைய உள்ளத்துல உண்மையும் உத்தமமும் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்னோயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால அவர்களை நான் கானானுக்குள்ள நடத்தவே மாட்டேன். யாரு? உத்தமமாய் பின்பற்றாதவர்களை நான் நடத்த மாட்டேன். உத்தமமாய் பின்பற்றின காலேப் யோசுவாவையும் 20 வயதிற்கும் குறைந்திருந்தவர்களையும் வாசிக்கலாம். அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் காண மாட்டாங்க, உத்தமமாய் பின்பற்றாதபடியினால. ஆனா உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேப்பும் 20 வயதிற்கு கீழ்ப்பட்டவர், அதாவது மெச்சூர்ட் இல்லாமல் இருந்தவங்களும் அதில் சென்று சேர்ந்தாங்க. மற்றவங்க எல்லாம் 40 வருடம் அந்த வனாந்தரத்தில் அலைந்து அழிந்து போனார்கள். உத்தமம் உன்னை நடத்தும். நீ உத்தமமாய் கர்த்தரை பின் சென்று பார். ஆமென். நமக்கு ஒரு பாட்டு உண்டு, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா. நம்ம எல்லாம் பாடியே பாவம் செய்கிறவங்க.
உத்தமமே இருக்காது. அவர் நடத்தினாலும் நம்ம நடக்க மாட்டோம். ஆனால் பாடுறது மட்டும் பாடுவோம். உத்தமம் அவர்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாய் கொண்டு சென்றது. உத்தமம் உங்களை தேவ ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் நேர்மையாயிருப்பீர்களே ஆனால், உண்மை உத்தமமாயிருப்பீர்களே ஆனால், நிமிர்ந்து நிற்பீர்களே ஆனால், அந்த உத்தமம் முடிவில் கர்த்தருடைய மகிமையிலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உத்தமன் பத்திரமாய் நடத்தப்படுகிறான். உத்தமனுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உத்தமனுக்கு அவர் யாராயிருக்கிறார்? கேடகமாயிருக்கிறார். தாவீதுக்குள்ளால் ஒரு கேள்வி எழும்புச்சு, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? 1வது வசனம் 15:1 சங்கீதம் 2வது வசனத்தில் அவனே ஆன்சர் சொல்றான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவா? யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே. கூடாரத்தில் ஏறாண்ட பேரு பலகையா நிற்பாங்க. நிமிர்ந்து நிற்கிறவன் தானே. அவன் எப்படி இருப்பான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம். அதுதான் என்னது? நேர்மை. தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் உங்களிடத்தில் உண்டோ? சபையை பார்த்து அழைக்கிறாரே, உத்தமியே என் புறாவே என்று சொல்லி. அவரால் அழைக்கப்படுவதற்குள்ளே தகுதி உனக்கு உண்டோ? உன்னுடைய சுபாவ கிளைகள் எத்தனை வருடமானாலும் கழிக்கப்படவில்லை என்றால் எப்படி நீ நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் மாற முடியும்? உன்னுடைய வார்த்தையில் மட்டும் உண்மையும் உத்தமமும் இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருந்தால் எப்படி தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் நீ வாழ முடியும்? யோசித்துப்பா. உண்மை எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ளாய் கொண்டு செல்கிறது. ஆமே, அவரோடு கூட இருக்க செய்கிறது. உத்தமம் வாக்குத்தத்த தேசத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்கிறது. கரங்களை கொட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் உண்மை உத்தமம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெளிவா சொல்லுது. கடைசி நேரத்தில் என்னை மன்னியும் தெய்வமே. அங்க கேட்காது. மேகங்களினால் தன்னை மூடிக்கொண்டார், என்னுடைய ஜெபம் என்னுடைய மடிக்கு மீதி தெரியாதா? தெரியும். திரும்பி வந்தது. பர்சன் நீங்க சொன்னீங்கல்ல, கை கொள்ளாததை சொல்லக்கூடாது, அதனால தான் தெரியும். தெரியாத போல இருந்துகிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3, நேர்மை. தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் நீ மாற வேண்டுமேயானால் உனக்கு உண்மை இருந்தால் மட்டும் போதாது, மன உத்தமம் இருந்தால் மட்டும் போதாது, மன உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மன நேர்மை. நேர்மை இல்லைன்னா என்னுடைய வார்த்தையில, கிரியையில, நினைவுகளில் எல்லாவற்றிலும் நேர்மை இருக்க வேண்டும். அழகா எசேக்கியா சொன்ன மன உண்மையும் உத்தமமாய் நடந்த, மன நேர்மையாய் நடந்திருக்கிற. நேர்மை இருக்கு. அதனால எனக்கு நஷ்டம் என்ன வந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை இகழ்ந்தாலும் பரவாயில்லை, யார் என்னை வாழ்த்தினாலும் பரவாயில்லை, தூசிக்கட்டுமே பரவாயில்லை, ஆனால் என்னுடைய நேர்மையை விட்டுவிட மாட்டேன். ஏன்னா நேர்மையாய் நடந்தவர்கள் தான் எங்க போவாங்களா? சமாதானத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லுவே. அதுவும் பரலோகம்தான். பைபிள்ல இருக்கான்னு கேட்டா இருக்கு. நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இருவழிகளில் நடக்கிற திரியாவரக்காரர் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், இருவழிகளில் நடக்கிற நேர்மையற்றவர்களாய் நடக்கிற, உண்மையற்றவர்களாய் நடக்கிற, உத்தமமற்றவர்களாய் நடக்கிற திரியாவரக்காரர் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், ஐயா நான் தரித்திரனாவே இருந்துட்டு போறேன் ஐயா, நேர்மையாய் நடந்தேனானால் அவனை பார்க்கலும். வாசிங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? வைராக்கியம் அல்ல, மேன்மையானவன், உயர்ந்தவன், பாக்கியவான். கரங்களை கொட்டி
ஐயா நான் பாக்கியவானா மாறணும். உண்மை எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமம் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது. மன நேர்மை அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது. நேர்மையா நடந்தா கொஞ்சம் இழப்பெல்லாம் வரும், கொஞ்சம் நஷ்டம் எல்லாம் வரும். சிலர் புறக்கணிப்பார்கள், சிலர் நேசிப்பார்கள், சிலர் தூற்றுவார்கள். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. உன்னை நேர்மையை கனம் பண்றது யாரு தெரியுமா? கர்த்தர். நிமிர்ந்து நிற்கிறாய் என்கிற ஒரு மகிழ்ச்சி கர்த்தருக்கு கிறிஸ்துவின் நாளிலே உன்னாலே உண்டாகும். என்னுடைய பிள்ளையை நான் தெரிந்து கொண்டது விருதாவாய் போகவில்லை, ரட்சித்தது விருதாவாய் போகவில்லை, அபிஷேகித்தது விருதாவாய் போகவில்லை, என் சபையில் வச்சு போதித்தது அல்லது போஷித்தது விருதாவாய் போகவில்லை. என்னுடைய பிள்ளையின் சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிறதான ஆமேன் உத்தமமும் உண்மையும் உத்தமமும் நேர்மையும் நிறைந்த பலகையாயிருக்கிறானே, அது போதும் என்கிறதான மகிழ்ச்சி ஆண்டவருக்கு உண்டாகும். இல்லைன்னா சவுல ராஜாவாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டது போல ஒன்னே என்னை பார்த்து என்ன பண்ணுவார்? மனஸ்தாபப்படுவார். தேவ பிள்ளையை, கிறிஸ்தவம் என்பது நீ நினைக்கிற வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இதை போதிக்கிறவர்கள் இல்லை நிறைய பேர். அதுக்காக நான் மட்டும் போதிக்கிறேன்னு சொல்ல வரல. எப்படியும் வாழு, கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. கடைசியில் என்னுடைய நேர்மை எங்கே கொண்டு போய் விடுது? ஏற்கனவே நான் சொன்னது தான். ஏசாயா 57:2 வசனத்தின் ஆதாரத்தில் சொல்கிறேன், வாசிங்க. நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள், உடஞ்ச ரெக்கார்டு போல இருக்கா? நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து இளைப்பார்வார்கள். கரங்களை கொட்டி அவர்கள் சமாதான கேடுள்ள இருளுள்ள ராஜ்யத்தில் அல்ல, சமாதானத்திற்குள் பிரவேசித்து படுக்கையிலே இளைப்பார்வார்கள், முடிவிலே சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பார்கள். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான்காவதாக நீதி. நிமிர்ந்து நிற்கிறதுல இருக்கிற ஒரு அனுபவம் என்ன? இப்போ உண்மை, உத்தமம், நேர்மை. அல்லேலூயா. 3 அனுபவம் போதுமா? இல்லை, நீதி. இன்னைக்கு நிறைய பேர் பேசுவாங்க நீதி உள்ளதை போல, நியாயம் உள்ளதை போல. ஆனால் கொஞ்சம் நெருங்கி பார்க்கும்போது தெரியுது நீதியும் கிடையாது, நியாயமும் கிடையாது. நீதிக்கும் நியாயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எவன் செத்தாலும் பரவாயில்லை, நான் வாழணுங்கிற வாழ்க்கை. இல்லை தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் சுயநலக்காரர்களாக இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சம்டைம் இல்லாததை இருக்கிறது போல எதுக்கு பொய் சொல்கிறோம்? நம்ம நீதி உள்ளவர்கள் என்பதை அடையாளம் காட்டுறதுக்கு, நம்மக்கிட்ட நியாயம் இருக்குங்கிறத அடையாளம் காட்டுறதுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எப்படி தான் அடையாளம் காட்டினாலும் கர்த்தருடைய கண்களுக்கு நீங்கள் தப்ப முடியாது, தெரியுமா? ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுடைய வாயில சொல் பிரவாதத்திற்கு முன்பாக நீ என்ன பேச போறதுங்கிறத அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவரையாக்கு நீ ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீதி மிகவும் முக்கியம். ஒரு நாளைக்கு அவருக்கு முன்னால நீங்க நிறுத்தி பாருங்க. நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறதா? அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து குற்றம் சாட்டுகிறது. அதனாலதான் வேதம் சொல்கிறது சங்கீதம் 23 அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுகிறாரா? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல அவருடைய வாசஸ்தலத்தில் நிறுத்தப்படுகிற பலகைகள், அவரோடு கூட இருக்க போகிற பலகைகள் நீதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய நீதியில கொஞ்சம் கூட உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏசாயா 61:10 வசனத்தில் வாசிக்கிறதான வேளையில் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என்னுடைய ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும்
மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக, ஈக்குவல். இந்த உலகத்தில் நீ வைத்திருக்கிற புறம்பான அலங்காரத்திற்கு ஒப்பாக அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அப்படி விட்டுறல்ல. நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்னால் இருந்தது அநீதி, இனி என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். கரங்களை கொட்டி ஆமீன் சொல்லக்கூடாதா? நீதியின் சால்வை எனக்கு கொடுத்தார். என்னுடைய வார்த்தையில, நினைவுகளில், என்னுடைய கிரியைகளில் எல்லாம், என்னுடைய பார்வைகளில் எல்லாம் நீதி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய நீதி அவருக்கு முன்பாக நிற்கிறதான வேளையில அழுக்கான கந்தையாய் அல்ல, கிழிந்து போன கந்தையாய் அல்ல, அவருடைய நீதிக்கு ஒப்பான நீதியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம், நீதியாய் நடந்து. நான் நடப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? நீதியின் சால்வையினாலே மறைத்திருக்கிறார். இனி என்னை காண்கிறவர்கள் எனக்குள்ளால ஏற்கனவே இந்த சித்திமறை எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன், கரடு முரடான பட்டைகளை கொண்டது, முள்கள் நிறைந்த கொப்புகளை கொண்டது. அந்த அநீதி எல்லாம் என்னை விட்டு மாற்றி அவருடைய இரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் மாற்றினார். ஆவிக்குரிய வஸ்திரத்தினாலே என்னை நீதி உள்ளவனாய் மாற்றினார். நீதி உண்டா? நீதிக்கு புறம்பா எவ்வளவு பேசுறோம், நீதிக்கு புறம்பா சில வேளைகளில் எவ்வளவு சிந்திக்கிறோம். நீதிக்கு புறம்பா சிம்பிளா சொல்றேன், நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அங்கதான் நீதியே வருது. நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஐயான்னு நினைச்சா அங்கே நீதி நிலை நிற்கிறது. நான் வாழ்றதுக்காக பிறரை கெடுக்கவோ, பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய நன்மையை தடுக்கவோ செய்ய மாட்டேங்கிறது நீதி. இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, நமக்கு வர வேண்டியது வரட்டும் அப்படின்னு சொல்லி அநீதியாய் பேசுவதற்கு பேரு அநீதி, நீதிக்கு புறம்பான காரியம். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என் நிமித்தம் கஷ்டமும் நஷ்டமும் பற்றக்கூடாதுங்கிறது நீதி. யார் எக்காடு கட்டு போனா என்ன, நான் சரியா இருக்கணும்னு நினைக்கிறது அநீதி. நீ தப்பித்துக் கொள்வதற்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பது அநீதி. நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் மேல் வீண் பழி சுமத்த மாட்டேன் என்று சொல்லி உன்னை காத்துக் கொள்வதற்கு பேர் நீதி. உன் வீட்டுக்குள்ளால் அந்த நீதி விளங்குதா? உன் சபைக்குள்ளால் அந்த நீதி விளங்குதா? யோசித்துப்பார். நிறைய வசனத்துக்குள்ளால போகலாம். முடிவில் இந்த நீதி என்னை எங்கே கொண்டு போய் விடுகிறது தெரியுமா? அதுக்கு முன்னால் ஒரு வசனம் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 11 வசனத்தில் வாசிக்கிட்டீங்கன்னா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதியில் நான் பூரணப்பட்டுட்டேன்னு நினைச்சிடக்கூடாதாம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீதியினால் எப்படி இருப்பாயா? ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு என்ன பண்ணிடக்கூடாது? அந்த நீதியின் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை, அதாவது தேவ சமூகத்தில் தேவன் நம்பி உன்னை நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் ஆயத்தம் பண்ணின பின்பு நீ அநீதியான காரியங்களை செய்து வளைந்து கொடுக்க கூடாது. முடிவில் அது என்ன எங்க கொண்டு போய் விடுது தெரியுமா? 2 வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 19 7-8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவியாகிய மணவாட்டியாகிய சபை தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இப்ப நீதியின் சால்வைக்க கூட எனக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் யாரு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற பரிசுத்தவான்களுடைய நீதி. மணவாட்டியினுடைய வஸ்திரம் ஏது? மெல்லிய வஸ்திரம் ஏது? தேவ பிள்ளையே, உன்னுடைய என்னுடைய நீதி என்பதை மறந்து போயிடக்கூடாது. நிமிர்ந்து நிற்கிற பலகை உண்மையுள்ளதாய், உத்தமம் நிறைந்ததாய், நேர்மை நிறைந்ததாய், நீதி நியாயம் நிறைந்ததாய் இருக்கணும். அப்பதான் தேவ சமூகத்து உள் பலகையாய் அது மாற முடியும். அல்லேலூயா. ஆமே. குறித்த எண்ணிக்கைக்கு மட்டும்தான் அங்கே இடம் உண்டு, அப்படித்தானே? அதுக்கு மேலே
இல்லை. பரலோகத்தில் லிமிட்டெட் ஸ்ட்ரீட்டு தான். சில பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு போர்டு, லிமிட்டெட் ஸ்டாப். குறித்த அந்த ஸ்டாப்பில் மட்டும்தான் இந்த வண்டி என்ன பண்ணும், குறித்த நிறுத்தத்தில் மட்டும்தான் இது நிற்கும், மற்ற நிறுத்தத்தில் நிற்காது. பரலோகத்திலையும் லிமிட்டெட் சீட். எப்படியும் போனால் போகிறதுக்கு அதுக்கு மாமியார் வீடு இல்லை, அது பரலோகம். ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவாகிய தேவனும் வாழ்கிற இடம். அங்கே போகணுமென்னா நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள். பலகையே நிமிர்ந்து நில். அது எதை குறிக்கிறது? உண்மை, உத்தமம், நேர்மை, நீதி. முழங்கால் படியிடுவோம். வேற எதையுமே நம்ம கேட்க போகிறதில்ல. ஆண்டவரே, தேவ சமூகத்திற்குள்ளே பலகையாய் நிறுத்தப்படுவதற்கு அந்த நிமிர்ந்து நிற்கிற அனுபவம் எனக்குள்ளாக இருக்கிறதா? எங்கெங்க நான் வளைந்து கொடுக்கிறேன்? யார் யாருக்காக எதுக்காக வளைந்து கொடுக்கிறேன்? ஆண்டவரே, சில வேளைகளில் உண்மையில் பிசகி போகிறேன், உத்தமத்தில் பிசகி போகிறேன், நேர்மையில் பிசகி போகிறேன், நீதியிலையும் பிசகி போகிறேன். ஆண்டவரே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு என்னுடைய நீதியை விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இந்த பகல் காலத்தில் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஒரு முறை கூட என்மேல் மனம் இறங்குங்கப்பா. என்மேல் இறங்கும்படி காத்திருக்கிறவரும் மனதுருகும்படி எழுந்திருக்கிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. இசப்பா, அந்த வாய்ப்பை நான் இழந்து விடக்கூடாதப்பா. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட வாழுகிற அந்த வாய்ப்பை நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை, ராஜ்யத்தை நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, சமாதானத்திற்குள் பிரவேசித்து இளைப்பாருகிற அந்த அனுபவத்தை நான் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய அநீதி மணவாட்டியுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, இந்த பகல் காலத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் மாறுவதற்கு என்னை மன்னியும்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.